ஓகே. இன்னைக்கு நம்ம டாபிக் வந்துட்டு ரிவிஷன் தான். ஓகேங்களா? ரிவிஷன் மட்டும்தான் பார்க்க போறோம். இந்த லெட்டர் ரைட்டிங் பார்ப்போம் இன்னைக்கு. போத் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் அது கண்டிப்பாக பார்ப்போம். சரிங்களா? அதுக்கப்புறம் சர்க்குலர் பார்ப்போம். ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒக்காபுலரி பார்ப்போம். ஓகேங்களா? சரி, ஓகே. எல்லாரும் பேப்பர் படிக்கிறீங்களா? கொஞ்சம் எல்லாரும் இன்ட்ராக்ட் பண்ணுங்க. எல்லாரும் பேப்பர் படிக்கிறீங்களா? ஓகே, சரி, ரைட். பேப்பர் படிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நான் சொல்றது. ஓகே, சரி, ஓகே. இப்போ வாங்க, நாம வந்துட்டு ஜென்ரல் தமிழ் அஃபிஷியல் லெட்டருக்கு போயிடும். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் தமிழ்ல என்னென்னலாம் நம்ம லெட்டர்ல போடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அனுப்புனர், அதுக்கப்புறம் பெறுநர் கண்டிப்பா வேணும். அதுக்கப்புறம் இன்கேஸ் அவங்க லெட்டர்ல வந்துட்டு ஏதாச்சும் பேர் கொடுத்துருந்தா பேர் எழுதுங்க. ஓகேங்களா? இல்லாட்டி வந்துட்டு பேர் எழுதாதீங்க. ஸோ யாரு யாருக்கு அனுப்புறா அத தெளிவா வந்துட்டு கொஸ்டின்ஸ்ல சார் வணக்கங்க படிங்க. சார். வாய்ஸ் தெளிவா கேட்கலைங்க சார். சாரிங்க சார். இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குதுங்களா? சதீஷ், இப்ப கேக்குதுங்களா? ஓகே. ஸோ நாம இந்த சார் சாரி சார். அனுப் என்னோட வாய்ஸ் தெளிவா கேட்கலைங்க சார். இப்போ இது கொஞ்சம் இது லெஃப்ட் ஆயிட்டு மறுபடியும் ஜாயின் பண்ணுங்களேன், கேட்கும். மீதி யாருக்காச்சும் இஷ்யூ இருக்கா இதே மாதிரி, இல்ல இவருக்கு மட்டும்தானா? எல்லாத்துக்கும் ஆடிபிள் தானே நான் பேசுறது? கேட்கலீங்களா? ஓகே, சரி. இப்ப இந்த லெட்டர் ரைட்டிங்ல ஃபர்ஸ்ட் அனுப்புனர், பெறுநர் இது ரொம்ப முக்கியம். இதுல வந்துட்டு நேம் இருந்தா கண்டிப்பா நேம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த நேம் பத்தி வந்துட்டு யார் பேரோ அவங்க பேர் போய் எழுதிருங்க. இன்கேஸ் நேம் கொடுக்கல அப்படின்னா நீங்க எப்பயும் போல தமிழா இருந்தா இதை யூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் வந்துட்டு அ ஆ அப்படி யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இன்கேஸ் இங்க வந்துட்டு என்ன என்ன சொல்றது, இவங்க பேர் கொடுத்தே வந்துட்டு திருன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு பேர் கொடுத்தே சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த பேரை யூஸ் பண்ணியே நீங்க எழுதுங்க. பேர் கொடுத்தா மட்டும்தான் பேர் யூஸ் பண்ணணும். இல்லாட்டி வந்துட்டு நீங்க வந்துட்டு எதுவுமே திருன்னு கூட போட தேவையில்லை. வெறுமனே ஆன் போட்டா போதும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கு. அதுக்கப்புறம் பெறுநர் யார் யாருக்கெல்லாம் அனுப்ப போறீங்க அது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இது முக்கியம். லெட்டர் நம்பர் முக்கியம், எந்த டேட் அப்படிங்கிறது முக்கியம். சரிங்களா? ஸோ இங்க வந்துட்டு அனைத்தும்னு போட்டுட்டோம். அனைத்தும்னு போறதுனால தான் இங்க ஐயா அம்மையர். ஓகேங்களா? இன்கேஸ் வந்துட்டு நீங்க லெட்டர் வந்துட்டு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்துட்டு இப்ப சீஃப் செக்ரட்டரிக்கு எழுத சொல்றாங்க, அதாவது ப்ராமினென்ட்டான யாருக்காச்சும் எழுத சொல்றாங்கன்னா நமக்கு இப்ப வந்துட்டு சீஃப் செக்ரட்டரி யாருன்னு தெரியும். ஸோ இந்த பீரியட்ல யார் இருக்காங்களோ அப்ப அங்க வந்துட்டு ஐயா போட்டுருங்க. ஓகேங்களா? மற்றபடி வந்துட்டு வேற செக்ரட்டரிஸ்க்கெல்லாம் தேவையில்லை. ஸோ சீஃப் செக்ரட்டரிஸ் ப்ராமினென்ட்டான ஆள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அதை யார் பார்த்து அதுக்கான இதை நீங்க போட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு பொருள்.
எங்கிருந்து வருது? அரசு தேர்வுகள் இயக்குனர் சென்னைன்னு இருந்துச்சு. இங்க அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6. தேசிய திறனாய்வு தேர்வு பிப்ரவரி 22 அறிவுரை வழங்குவது குறித்து இங்க தொடர்பாக அப்படிங்கிறத போடணும். சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட லெட்டர் இருக்கணும். இதுதான் இது முக்கியமானது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து பாடி ஆஃப் த லெட்டர். அதுல நீங்க என்ன எழுதுறீங்களோ அதை எழுதிக்கலாம். சரிங்களா? அத பத்தியெல்லாம் எந்த இதுவுமே கிடையாது. ஸோ இந்த பாடி ஆஃப் த லெட்டர் வந்துட்டு நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்ன அட்வைஸ் குடுக்கணுமோ, அத எல்லாத்தையும் வந்துட்டு சொல்லிறலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்கேஸ் டைம் மென்ஷன் பண்ணா டைமு, டேட் மென்ஷன் பண்ணா டே டேட்டு, எவ்வளோ பிரேக் டைமு எல்லாமே. அப்புறம் வந்துட்டு ஓஎம்ஆர் பத்தி என்னென்ன இது, ஸோ எத்தன பேர் வந்துட்டு இருக்கணும் ஒரு டெஸ்ட் ஹால்ல அப்படிங்கிற மாரி வந்துட்டு நீங்க வந்துட்டு இது குடுக்கணும். ஓகேங்களா? அட்வைஸ் குடுக்கணும். ஸோ இதெல்லாம் குடுத்து முடிச்சதுக்கப்புறம், யாரு அவரு இயக்குனர்னா இயக்குனர் போட்டுட்டு, ஸோ இணைப்பு இருந்துச்சுன்னா, இணைப்பு போட்டு தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளருக்கான மற்றும் தேர்வு அறை கண்காணிப்பாளர் முக்கிய அறிவுரைகள்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அனைத்து மாவட்ட காவல் அலுவலர், கல்வி அலுவலர் உரிய நடவடிக்கைக்காக அனைத்து இது. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க எஸ்எஃப்எஃப்சி அப்படின்னு எழுதுவாங்க. உதிரி நகல்னு சொல்லுவாங்க தமிழ்ல. சரிங்களா? ஸோ இதுதான். இதுதான் வந்துட்டு தமிழ்ல ஒரு அஃபிஷியல் லெட்டர் எழுதுறதுக்கான ஒரு ஃபார்மேட்டு. இது வந்துட்டு ரிவிஷன் கிளாஸ் தான். நான் இது கிளாஸ் எடுக்கல. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு சில இதுல பார்வை போடுனா நீங்க பார்வை போட்டு, இதுல நீங்க எந்த லெட்டர் ரெஃபர் பண்றீங்களோ அந்த லெட்டர் ரெஃபர் பண்ணி மேற்கண்ட இல்லாட்டி மேற்காணும் அப்படின்னு போட்டு எந்த லெட்டர் சொல்றீங்களோ அது. இங்க ஒரு ரெஃபரன்ஸ்னா முதலாவதாக படிக்கப்பட்ட மேற்காணும் முதலாவது படிக்கப்பட்ட அரசு கடிதத்தில் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி வந்துட்டு 2, 3 இதுனா இரண்டில் கூறிய அரசு கடிதத்தில் இல்லாட்டி அரசு சுற்றுகையில் என்ன இதுவோ அதை போட்டுட்டு என்ன சொல்ல வரீங்களோ அது தெளிவா வந்துட்டு சொல்லணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ஜென்ரல் தமிழோட skeleton. ஸோ கடைசியா என்னென்ன இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ காப்பி டு அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல காப்பி டு, தமிழ்ல வந்துட்டு நகல். சரிங்களா? இது வந்துட்டு என்க்ளோசர், இணைப்பு அப்படிங்கிறது என்க்ளோசர். ஸோ இப்படிதான் வந்துட்டு ஒரு லெட்டர் ஃபார்மட் இருக்கணும். சரிங்களா? லெட்டர் ரைட்டிங்ல தமிழ்ல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஒரு 1 மினிட் டைம் கேளுங்க. எந்த டவுட்டும் இல்லையா? சரி, ஓகே. அப்ப மாடல் டெஸ்ட்ல 1 to 1 செஷன் வரப்ப வந்துட்டு நீங்க வந்துட்டு லெட்டர் ரைட்டிங் வந்துட்டு பக்காவா இந்த ஃபார்மட்ல எழுதணும். சரிங்களா? ஸோ இதே ஃபார்மட்ல இருக்கணும். ஸோ சில சமயம் வந்துட்டு இந்த அனுப்புனர், பெறுநர் வந்துட்டு நீங்க கீழ கொண்டு வந்துருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி எழுதணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு வந்துட்டு இந்த ஸ்பேசிங்க்காக நான் இது மாரி போட்டிருக்கேன். சரிங்களா? அடுத்தது. இது வந்துட்டு ஜெனரல் தமிழுக்கான இது. அடுத்தது ஜெனரல் இங்கிலீஷ். ஜெனரல் இங்கிலீஷ் மேக்ஸிமம் இது மாரி லெட்டர்ஸ் இருக்காது. அஃபிஷியல் லெட்டர் வந்துட்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு இதா சொல்லிடுறேன். சரிங்களா? ஆனா ஜெனரல் இங்கிலீஷ்ல லெட்டர் வேற மாரி தான் கேட்பாங்க. இன்கேஸ் அஃபிஷியல் லெட்டர் கேட்டுட்டா என்ன பண்றது? அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ ஃபார்மட் அதே தான். சரிங்களா? ஃபார்மட்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. லெட்டரு, இது, ஃப்ரம், டு, யாருக்கு இது பண்றோம், இது எல்லாமே அதே தான். அதே மாரி பாடி ஆஃப் லெட்டர்ல
எதுக்கு நாம இது கொடுக்குறோம் சப்ஜெக்ட். ரெஃபரன்ஸ் வந்துட்டு நம்மளோட என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்கோ அந்த ரெஃபரன்ஸு, ஜிஓ டேட்டு இது எல்லாத்தையும் நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த இதுல என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு இந்த ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு பை மந்த்லி குடுக்க 100 யூனிட்ஸ் வந்துட்டு குடுக்கறத பத்தி வந்துட்டு இதுல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். அதுக்கப்புறம் ஆ இந்த இது பாருங்களேன். இது வந்துட்டு ஒரு ஒரு நியூஸ் அதாவது தெருவோரம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த கடைகள் வந்துட்டு வந்துட்டு பார்க்கிங் ஆக்குபை பண்ணிக்குது. ஸோ அந்த ரோட் சைட் நியூசன்ஸ வந்துட்டு நியூஸ் பேப்பருக்கு எடிட்டோரியல் மூலியமா நாம வந்துட்டு அதிகாரிங்க கவனத்துக்கு எடுத்துட்டு போணும். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ நம்ம டைரக்ட்டா அதிகாரிங்ககிட்ட நம்ம எடுத்துட்டு போகல. நியூஸ் பேப்பர் மூலியமா எடுத்துட்டு போறோம். ஸோ இது மாரி தான் இங்கிலீஷ்ல மேக்ஸிமம் கேட்பாங்க. இங்க வந்துட்டு ரைட் எ லெட்டர் டு தி எடிட்டர். யாருக்கு எழுதணும்னு சொல்லிட்டாங்க. டூ அட்ரஸ் எடிட்டர் ஆஃப் விச் நியூஸ் பேப்பர். ஓகே. ஸோ இது எல்லாமே. ஸோ நியூஸ் பேப்பர்ன்னு ஜென்ரலா சொல்லிட்டாங்க. அதனால நம்ம எந்த நியூஸ் பேப்பர் வேணாலும் போடலாம். அத பத்தி நமக்கு பிரச்சனையே இல்ல. நான் இங்க ஹிந்து போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ ஃப்ரம் வந்துட்டு நீங்க நோ எக்ஸ்எக்ஸ் ஒய்ஒய் இசட் இதுதான் உங்களோட இதா இருக்கணும். ஸோ த எடிட்டர் த ஹிந்து சென்னை. ஸோ இதை முடிச்சுட்டேன். நீங்க வேணா இந்த அட்ரஸ் வந்துட்டு கொஞ்சம் லென்த்தியா எழுதணும்னா எழுதிக்கிங்க. நந்தனம், எக்மோர், சென்னை, நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி போட்டு எழுதிக்கிறேன்னா எழுதிக்கிங்க. சரிங்களா? ஸோ ஆனா இந்த இது யாருக்கு எழுதுறோம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கணும். எடிட்டர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதனால இங்க எடிட்டர் மட்டும்தான் இருக்கணும். ஸோ இதே மாதிரி இது கரெக்டாக சொல்லிடுறோம். நியூசன்ஸ் கிரியேட்டட் பை ரோட் சைட் வெண்டர் பிளாக்கிங் த பேவ்மெண்ட் அண்ட் பார்க்கிங் ஜோன் ரிகார்டிங். சரிங்களா? ஸோ எடிட்டர் வந்துட்டு ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்ல ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு எடிட்டர் இருப்பார். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு சீஃப் எடிட்டர் இருப்பாங்க. அதனால வந்துட்டு நமக்கு அவங்க சாரா மேடமா அப்படின்னாலும் தெரியாது. ஸோ அதனால சார் ஆர் மேடம் போட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ த்ரூ த காலம் ஆஃப் யுவர் எஸ்டிமேட்டட் நியூஸ் பேப்பர். ஸோ உங்க நியூஸ் பேப்பர் வாயிலாக அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான். ஐ ட்ரா அட்டென்ஷன் டு த கன்சர்ன் அத்தாரிட்டி. ஸோ அதாவது உங்க நியூஸ் பேப்பர் வழியா வந்துட்டு நான் இது வந்துட்டு கன்சர்ன் அத்தாரிட்டிக்கு வந்துட்டு ஒரு இது கிரியேட் பண்றேன், அட்டென்ஷன் மாதிரி கொடுக்குறேன். இந்த மாதிரி ரோட் சைட் கடைகள் வந்துட்டு பேமெண்ட்டையும் பார்க்கிங் ஏரியா வந்துட்டு ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு நான் அதிகாரிகிட்ட கொண்டு போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் இதுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுல என்னென்ன ரிஸ்க் இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு செகண்ட் இது. ஓகேங்களா? ஸோ ஹெவி டிராஃபிக் ஆகுது. மோட்டரிஸ்ட் பெடஸ்ட்ரியனும் வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்றாங்க ஸ்பேஸ் கிடைக்காம. அதுக்கப்புறம் முக்கியமானது வந்துட்டு இந்த வெண்டர்ஸ் வந்துட்டு ஸ்டால் எல்லாம் போடுறதுனால ஃபுட்பாத்து, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரோட்ஸ்ல வந்துட்டு நிறையா இதெல்லாம் வந்துட்டு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு ஸோ நம்ம வந்துட்டு அவங்க வெண்டர்ஸ் பத்தி நம்ம சொல்லணும். வெண்டர்ஸோட லவ்லிஹுட் வந்துட்டு இந்த ஸ்மால் பிஸ்னஸ் நம்பி தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்துட்டு நமக்கு வந்துட்டு பப்ளிக் கன்வீனியன்ஸ் அண்ட் சேஃப்டி வந்துட்டு அதுவும் முக்கியம். அதனால இவங்களுக்கு வந்துட்டு இவங்களோட ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு ரெகுலேட் பண்ணி இவங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ஜோன் மாதிரி அமைச்சு கொடுங்க. இவங்களை வந்துட்டு கடையே போடக்கூடாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது. ஸோ அதுக்கு பதிலாக இவங்களுக்கு செப்பரேட்டா வேற ஏதாச்சும் இடத்த ஒதுக்கி கொடுங்க. ஸோ நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படிங்கிற மாதிரி எழுதணும். ஓகேங்களா? I hope this issue will reduce the immediate action of municipal corporation and necessary action will be taken to restore the orders on the road. ஓகேங்களா? ஸோ இங்க வந்துட்டு முனிசிபல் கார்பரேஷன் நான் போட்டிருக்கேன். இதுல எந்த தப்பும் வராது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நாம ஒரு லெட்டரை வந்துட்டு ஒரு ஃபுல் ஃபிளட்ஜா நம்ம எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் உங்க இதுல வந்துட்டு நான் சொல்ல ஆசைப்படுறேன். அதோட டிஃபிகல்டிஸ் என்ன, அதுக்கு வந்துட்டு மாற்று வழி என்ன,
ஸோ நான் வந்துட்டு இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு இதுக்கான ஆக்ஷன் எடுப்பாங்க ஸோ அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஒரு கோர்வையா வந்துட்டு இந்த லெட்டர் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரே ஒரு இது தரேன். சரிங்களா? ஸோ இந்த லெட்டர்ல வந்துட்டு ஹோம்ஒர்க் மாதிரி ஒன்று தரேன். அது கண்டிப்பா வந்துட்டு லெட்டர் ரைட்டிங்ல இது பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ நான் இது என்ன சொல்றேன்னா, ரைட் ஏ லெட்டர் டு த ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் requesting him to help you to obtain a duplicate mark sheet. ஓகேங்களா? ஸோ நான் எழுதுறேன். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. ரைட் ஏ லெட்டர் டு த ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல். ஓகேங்களா? requesting him to help you to obtain a duplicate mark sheet of class 12th which you lost while traveling. ஓகேங்களா? ஸோ நீங்க டிராவல்ல போகும்போது உங்க 12th மார்க் ஷீட்டை தொலைச்சிட்டீங்க. அதனால நீங்க வந்துட்டு ஒரு டூப்ளிகேட்டான ஒரு மார்க் ஷீட் வேணும். அதுக்கு வந்துட்டு நீங்க ஹெட் மாஸ்டருக்கு ஒரு ரெக்வெஸ்ட் பண்றீங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான். ஸோ இதை வந்துட்டு ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கங்க. கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு ஜென்ரல் தமிழ்ல வந்துட்டு உங்களுக்கு லெட்டர், அஃபிஷியல் லெட்டர், ஜென்ரல் இங்கிலீஷ்ல லெட்டர். சரிங்களா? அடுத்தது ஸோ அஃபிஷியல் லெட்டர் எப்பயுமே வந்துட்டு சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், சிம்பிள் ஃபியூச்சர். ஸோ இந்த ஃபியூச்சர் கண்டினியூஸை மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. யூஸே பண்ண வேண்டாம்னு சொல்லலை, பட் மேக்ஸிமம் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இல்லை, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு ஃபியூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் தவிர்த்துருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த சீனியாரிட்டி அஃபிஷியல் லெட்டரில் வந்துட்டு இந்த ஆர்டர் ஆஃப் சீனியாரிட்டி வந்துட்டு 2 அட்ரஸில் ரொம்ப முக்கியம். யார் வந்துட்டு ஹையராச்சியோ அந்த ஹையரார்க்கியை வந்துட்டு நல்லா இது பண்ணுங்க. ஸோ ஸ்டாக் ஃபைல், ஸ்டாக் காப்பி, ஸோ உதிரி நகல். ஸோ இதுதான் உங்களுக்கு முக்கியம். சரிங்களா? ஸோ கிராமர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாயிண்ட்ஸு இதெல்லாம் வந்துட்டு கிராமரில் வந்துட்டு மேக்ஸிமம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது. லெட்டருக்காக நீங்கள் டூ யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ப்ரெசண்ட் தான் வரணும். 2 + 2 செலிப்ரேட் போடலாம். ஆனால் 2 செலிப்ரேட்டிங்னு போடக்கூடாது. இங்கே ஐஎன்ஜி வரக்கூடாது. சரிங்களா? 2 செலிப்ரேட் தான். ஸோ இது மாதிரி இதெல்லாம் இருக்கு. இப்போ ஆர்டிக்கிள் அண்ட் இதில் வவ்வல் சவுண்டு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வவ்வல் சவுண்டு வந்தால் மட்டும்தான் உயிரெழுத்து சவுண்டு நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்ப தமிழில் வந்துட்டு உயிரெழுத்து சவுண்டு வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆன் போடுங்க, தப்பே வராது. சரிங்களா? ஸோ மற்றபடி எல்லாத்துக்கும் ஏ யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் இந்த இதில் சொல்ல வந்தது. அதுக்கப்புறம் சிம்பிள் ப்ரெசன்ட் ப்ளஸ் இது வந்துட்டு கண்டிஷன் கிளாஸ், இஃப் கிளாஸ். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் போட்டிங்கனாவே நீங்கள் சிம்பிள் ஃபியூச்சர் யூஸ் பண்ணி ஆகணும் கண்டிஷன் கிளாஸில், இஃப் கண்டிஷனில். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு வுட்டு வந்தாவே லைக் வரணும். சரிங்களா? அதை வந்துட்டு நீங்கள் இது பண்ணக்கூடாது. வுட்டு வந்தாவே லைக் வரணும். இது வந்துட்டு ரொம்ப முக்கியம்.
ஸோ அடுத்தது அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு 20 மார்க்குக்கு வருது. சரிங்களா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் 20 மார்க் இல்லை, அதோட சேர்த்து வந்துட்டு சர்க்குலரு இது எல்லாம் சேர்த்து தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் பார்ப்போம். அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பரில் அன்றாட நியூஸ் பேப்பரில் வர்றது தான் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல்ல வந்துட்டு ஒரு போஸ்ட் வேக்கண்ட்டாக இருக்குது. ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் ஜென்ரல் மேனேஜர் போஸ்ட்டு, இது மாதிரி வந்துட்டு இதெல்லாம் இதாக இருக்குது. எந்த பிரான்ச்சு எந்த லொக்கேஷன் இருக்குது. ஸோ இது டிஎன்பிஎல் கேரியர் இதில் இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரியே டிஐபிஆர் நம்பரு, டிஸ்பிளே, எந்த வருஷம், நம்மளோட இயர். ஸோ டிஎன்பிஎலோட இன்பிளேஸ் ஸ்லோகன் இருந்துச்சுன்னா அந்த ஸ்லோகன். ஓகேங்களா? இப்போ டிஎன்பிஎல்னா கண்டிப்பாக வந்துட்டு ஏதாச்சும் அவங்களுக்குன்னு அந்த டேக்லைன் இருந்துச்சுன்னா அந்த டேக்லைன் எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்காக ஹையர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்துட்டு இந்த பேராவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த டிஎன்பிஎல் பற்றி லைட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருவீங்க. சார் வணக்கம் சார். டிஸ்பிளே ஆகலைங்க சார். டிஸ்பிளே ஆகலையா? ஆமாங்க சார். அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும்தான் இருக்கு. நீங்க பேசுறது மட்டும் தான் கேட்குது. ஆமா. மற்றவங்களுக்கு ஓகே சார், தெரியுதுங்க சார். டிஸ்பிளே தெரியுதுங்க சார். தெரியுதுங்களா? அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கறது மட்டும் தான் காட்டுதே தவிர நீங்க இந்த டிஎன்பிஎல்னுடைய அந்த இதை காமிச்சிட்டு இருக்கீங்களான்னு தெரியலைங்க சார். சாரிங்க சார். எல்லாத்துக்கும் அந்த இஷ்யூ இருக்கா? இல்ல சார், தெரியுது, நல்லா தெரியுது. ஓகே, அப்போ உங்க இதுல தான் ப்ராப்ளம்ங்க. சரிங்களா? ஓகே ஓகே சார். ஓகேங்க சார். ஸோ இங்கே டீட்டெயில்டாக பாருங்க, ஏஜ், குவாலிஃபிகேஷனு, எக்ஸ்பீரியன்ஸ், இடிசின்னு போட்டு ப்ளீஸ் விசிட் த டிஎன்பிஎல் இது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு 15 டேஸ்க்குள்ள கொடுத்துருவோம். உங்கள் என்வலப்பு, பயோடேட்டா எல்லாத்தையும் இது பண்ணுங்க, எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் ரிஜெக்டும் பண்ணுவோம். பயோடேட்டா ஃபார்ம் வந்து இன்சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா அப்படின்னு போட்டாங்க. யார் சொல்கிறான்னு பார்த்தா சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெச்ஆர் அவர் சொல்கிறாரு. ஸோ எந்த அட்ரஸோ அந்த அட்ரஸ். ஸோ இதை முடிச்சுட்டாங்க. இது ஒரு ஃபார்மட். சரிங்களா? ஸோ இது டிஎன்பிஎல். இது வந்துட்டு பிஎஸ்சியூவில் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, பப்ளிக் செக்டர் யூனிட்ல சேர்ந்தது, அண்டர்டேக்கிங்கில், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸோ இப்போ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸோ ஒரு டெண்டர் வந்துட்டு நோட்டீஸ் கொடுக்குது அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு எந்த டிபார்ட்மெண்ட்டு, எந்த டிபார்ட்மெண்ட்டு, யார் கொடுக்குறாரு, எந்த ஆஃபீஸ்லேருந்து கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் லேபர்லேருந்து கொடுக்குறாங்க. இது வந்துட்டு ஒரு ஓப்பன் டெண்டர். இன்கேஸ் நம்ம டெண்டர் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம வந்துட்டு போஸ்ட்டை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இன்கேஸ் டெண்டர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு அட்வர்டைஸ் பண்ணுங்க அப்படின்னா நமக்கு இதாகிடக்கூடாது. டெண்டர் இஸ் இன்வைட்டட் பை அப்படின்னு போது த டைரக்டர், தமிழ்நாடு அகாடமி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 10,000 சில்ட்ரன்ஸு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு ஆன்லைன் ஸ்கில் ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக கொடுக்கறதுக்கு. ஸோ எது மூலியமாக கொடுக்குறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு மூலியமாக கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த டெண்டர் டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கிறத படிச்சுக்கணும். இதெல்லாம் வந்துட்டு டெண்டர் டாக்குமெண்ட் கேன் பி டவுன்லோட் அட் த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். எந்த வெப்சைட்ல இருக்குன்னா அந்த வெப்சைட்ல. அதுக்கப்புறம் இந்த டெண்டர் இதுக்காக எப்போ கடைசி டேட்டு, எப்போ இது என்றைக்குமே டெண்டருக்கு மட்டும் நீங்கள் 3 PM 4 PM அப்படி மென்ஷன் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷன் மாதிரி 5 PM 6 PMனு மென்ஷன் பண்ணாதீங்க. சரி, ஓகேங்களா? இது மட்டும் இந்த 3 PMங்கிறது என்றைக்கும் பார்த்துக்கங்க. நான் வந்துட்டு மேக்ஸிமம் டெண்டரில் வந்துட்டு இன்கேஸ் இது போட்டிருந்தாங்க அப்படின்னா 3 PM 4 PM தான் இருக்குது. அதுக்கு மேலே 5 PM இது வரையும் நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் நான் இந்த இதை எடுத்தேன். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இதை போட்டுக்குங்க, மற்றபடி எதுவும் வேண்டாம். அப்புறம் வந்துட்டு டெண்டர் டாக்குமெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் வந்துட்டு ரெஃபர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டு யாருக்கு மெயில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுலேயும் பாருங்கள், டிஐபிஆர், அதோட நம்பர்,
என்னன்னா என்ன, இங்க டெண்டர்னா டெண்டர், இங்க டிஸ்பிளேக்னா டிஸ்பிளே. அதுக்கப்புறம் வந்துட்டு 2025 ஸோ தமிழ்நாடு அகாடமி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தையூர். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது. ஓகேங்களா? ஸோ ஒரு 10,000 பேர் குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு இம்பான்ட் ஆன்லைன் ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான ஒரு டைரக்டர் வந்துட்டு தமிழ்நாடு அகாடமி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு ஒரு டெண்டர் நோட்டீஸ் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பாருங்க, லேண்ட் அக்விசிஷன் பத்தி ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே தான் லேண்ட் அக்விசிஷன் பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ லேண்ட் அக்விசிஷன் பத்தி பாருங்களேன். ஸோ இது கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்கும். இங்க பாருங்க, லேண்ட் அக்விசிஷன்ல ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இண்டஸ்ட்ரீஸ், எந்த டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த ஜோனு, எந்த டிஸ்ட்ரிக்ட். ஸோ இங்க பாருங்க, இங்க எந்த கரண்ட் நம்பரோ அந்த கரண்ட் நம்பர் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட் போட்டிருக்காங்க. அது வந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க, லேண்ட் அக்விசிஷன். ஸோ லேண்ட் அக்விசிஷன் பண்றதுன்னா எந்த ஆக்ட் கீழே வரும்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. செக்ஷன் 3 of 2 of தமிழ்நாடு அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் ஃபார் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் 1997. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் அக்விசிஷன் அப்படின்னு இது பண்ணாங்க அப்படின்னா, வெறும் அக்விசிஷன், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் யாரு கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. யாரு ஓகே. ஸோ இன்கேஸ் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், இண்டஸ்ட்ரியல் இதாக வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு இன்கேஸ் அக்விசிஷன் பண்ணுது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் ஆக்ட் 1997. ஸோ அது மாதிரி இன்கேஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பண்ணுதுன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட என்ன இதுவோ எந்த இதுக்கிலையோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இன்கேஸ் கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி கேட்டுட்டா நாம் கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ இது மேக்ஸிமம் ஜென்ரலைஸ்டாக கேட்பாங்க. இன்கேஸ் டிபார்ட்மெண்ட் வைஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஸோ கிரிட்டிக்கலாக கேட்டாங்கன்னா அதுக்கும் நாம் கொஞ்சம் தயாராக இருந்துக்கணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் அந்த ஆக்டை மென்ஷன் பண்ணிட்டு எந்த இடத்துல சிச்சுவேட் ஆயிருக்கு, எந்த வில்லேஜ், எந்த தாலுக்கு, இது எல்லாமே போட்டு எதுக்காக வருது அப்படிங்கிறது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த வில்லேஜுக்கு கீழே வருது, எந்த பிளாக் நம்பரு, ஸோ எப்போ வந்துட்டு இந்த ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்துட்டு இது பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் இந்த இதில் கொண்டு வந்துடுவோம். ஸோ அதே மாதிரி என்ன வில்லேஜு, ஸோ இந்த நம்பரு, என்ன சர்வே நம்பரு, எவ்வளோ ஏக்கரு, ஸோ இது எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி எந்த பட்டா நம்பரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் இது மாதிரி லேண்ட் அக்விசிஷன்னா இது மாதிரி மாடல் எடுத்துக்கங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாடலில் ஏதாவது இந்த ஹெட்டிங் டீட்டெயில்ஸ் மட்டும் எழுதுங்க. நல்லா தெளிவாக பார்த்துக்குங்க. லேண்ட் அக்விசிஷன் பற்றி ஏதாச்சும் கேட்டுட்டா நமக்கு எழுத தெரியணும். சரிங்களா? டக்குன்னு லேண்ட் அக்விசிஷன் பற்றி ஏதாச்சும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லாட்டி ஒரு நோட்டிஃபிகேஷனோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ அட்வைஸ்மெண்ட் கேட்டால் இது, நோட்டிஃபிகேஷனுக்கு வேற. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்துக்குங்க. ஸோ கடைசியாக பாருங்க, ஸோ டிஐபிஆர் நம்பர் லேண்டு 2025. இங்கே யார் ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் என்ன இதுவோ அந்த எந்த ஜோனோ அந்த ஜோனு, எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்டும் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு ஒவ்வொரு வில்லேஜும் ஒவ்வொரு இதுவும் போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிடுங்க. ஸோ மொத்தம் இங்கே 2 வில்லேஜுக்கு நடந்திருக்கும், தண்டலம், நெவ்வேலு. இதை பற்றி வந்துட்டு
இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டு. இன்கேஸ் அக்யூசியேஷன் ஆஃப் லேண்ட் பற்றி கேட்டுட்டாங்க அப்படின்னா, அக்யூஷியேட் பண்ணுறதை பற்றி கேட்டுட்டா, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி, ஒரு நோட்டீஸ் மாதிரி இது பண்ணுங்கன்னு கேட்டா நம்ம இது மாதிரி இதெல்லாம் பண்ணணும். சரிங்களா? சர்க்குலர். இப்போ இந்த சர்க்குலர் பாருங்களேன். ஸோ இது வந்துட்டு சர்க்குலர் பாருங்க. 2019 இந்த சர்க்குலர் போட்டிருக்காங்க. ஸோ இங்க சர்க்குலர் நம்பர் அதை போட்டாங்க. ஸோ எந்த கமிஷனரேட்டோ அந்த கமிஷனரேட். ஸோ இங்க சர்க்குலரு, லெட்டர் நம்பர், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் யாரு ப்ரெசென்ட் பண்றா? ஓகேங்களா? ஸோ சர்க்குலரோட ஃபார்மேட் பார்த்துக்குங்க. கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணது. சரிங்களா? கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேனேஜ்மெண்ட், ஷேப் ஆஃப் சென்னை, அவங்க இஷ்யூ பண்ண சர்க்குலர். சரிங்களா? ஸோ சப்ஜெக்ட், ஸோ எக்கனாமி இன்கம், அதாவது இன்கமும் அசட் சர்டிஃபிகேட்டும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் பீப்புள்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுறதுக்காக அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்க, ரெஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் த யார்கிட்ட இருந்து? ஃப்ரம் த ஜாயிண்ட் செக்ரட்டரி டு த கவர்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் என்வரான்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட், அதுக்கப்புறம் லெட்டர் நம்பர். சரிங்களா? அதே மாதிரி தான் ஃப்ரம் ஜாயிண்ட் செக்ரட்டரி டு கவர்மெண்ட். ஸோ எந்த மினிஸ்ட்ரி, அப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட்டு, லெட்டர் நம்பர். ஸோ இதுதான் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அட்டென்ஷன் ஆஃப் த கலெக்டர்ஸ் இன்வைட்டட் டு த ரெஃபரன்சஸ் சைட்டட். ஸோ சொல்லிட்டு, ஸோ அந்த ஆக்டை பற்றி இவங்க தெளிவாக சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு இந்த என்னென்ன நார்ம்ஸ் சொல்லுவாங்களோ அந்தந்த நார்ம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம எக்கனாமிக் விக்கர் செக்ஷன் இதில் வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம சொல்லிக்கலாம். சதீஷ், அது நீங்க தான் என்னன்னு பார்க்கணும். சரிங்களா? எங்கிட்ட எந்த இஷ்யூமே இல்லை. இப்போ சார் இப்போ கரெக்டாக கொஞ்சம் இருக்குங்க சார். இப்போ கரெக்டாக இருக்குங்களா? இப்போ கரெக்டாக இருக்குங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. ம். ஸோ அந்த எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ ஃபேமிலினா என்னென்னு டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும், இன்கம் சர்டிஃபிகேட்டுக்கு எலிஜிபிலிட்டிக்கு என்ன இது. ஸோ இங்கே பாருங்க, இங்கே எலிஜிபிலிட்டி நார்ம்ஸ் ஃபார் இது கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்துட்டு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்டு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்க. யார் யார் என்னென்ன எங்கெங்கே இருக்கணும் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் கடைசியாக யார் இஷ்யூ பண்ணணும், அப்புறம் எந்த லெவலில் அப்லோட் பண்ணணும், அப்புறம் இதெல்லாமே கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு, ஸோ அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, கமிஷன் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இது பண்ணுறாங்க டு ஆல் கலெக்டர்ஸு. ஸோ இங்கே பாருங்க, நேம் கவர் போட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க இதில் போகணும், இந்த நேம் கவரில் போகணும் எல்லா கலெக்டருக்கும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நீங்கள் யோசிக்கவே கூடாது, என்னடா நேம் கவரில் எல்லா கலெக்டரோட பேரும் நமக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. டக்குன்னு ஆல் கலெக்டர்ஸ் ப்ராக்கெட்டில் நேம் கவர்னு போட்டுருங்க, அவ்வளோதான். சரிங்களா?
ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு முக்கியமானது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் சொல்லியிருப்பாரு. ஸோ ஆர்டர், ஃபார்வர்ட் பை ஆர்டர் யார் பண்ணியிருப்பாங்கன்னா அடிஷனல் கமிஷனர் ஃபிக்ஸு. ஸோ இது மாதிரி போட்டுருணும். ஸோ சர்க்குலர் வந்துட்டு இதுதான் ஃபார்மட். ஓகேங்களா? இந்த ஃபார்மட்டை வந்துட்டு இது பண்ணுங்க. இது வந்துட்டு கவர்மெண்ட் இஷ்யூ பண்ண சர்க்குலர். ஸோ அது இது பண்ணிக்கங்க. ஸோ இங்கே வந்துட்டு ப்ரெசன்ஸ்னு போட்டு எக்ஸ்எக்ஸ்எக்ஸ் போட்டு இன்கேஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கப்புறம் என்ன யாரோ அவங்க இதை போட்டுக்கலாம். இன்கேஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்னே கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு தெரியும் அப்படின்னா ஸோ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் என்ன ஸோ இது பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஸோ இதுதான் சர்க்குலர்ஸ். ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சார் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கெல்லாம் அந்த பாக்ஸ் போடணுங்களாங்க சார்? அட்வர்டைஸ் இல்லை, பாக்ஸ் போட வேண்டியதில்லை. நீங்கள் அந்த பாக்ஸ் டைப்பில் எழுதுங்க போதும். ஓகேங்க சார், தேங்க்யூ. அதாவது அந்த பேஜ் ஃபுல்லாக அந்த பாக்ஸ் டைப்பில் எழுதணும். வேணா ஒரு அவுட்லைன் மாதிரி வேணா போட்டுக்கலாம். ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் பாக்ஸ் போட்டு எழுதக்கூடாது. அவுட்லைன்னா ஒரு எல்லாம் எழுதுனதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு தூரம் முடிக்கிறீங்களோ அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு அவுட்லைன் மாதிரி போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். சரிங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ள எழுதணும்னு நினைக்காதீங்க. சரிங்க சார், தேங்க்யூ. ஓகே. ஸோ வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சரி, ஓகே. ஸோ இங்க பாருங்க, இது வந்துட்டு போன வருஷம் எழுதினவங்களோட பேப்பர் இது. சரிங்களா? ஸோ இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிலிம் பற்றி கேட்டிருக்காங்க. சேல்ஸ் மேனேஜர் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. ஐஇசி டோர் வந்துட்டு ப்ராஜெக்ட் இதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரம் ஏபிசி ஆர்கிடெக்ட்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிலிம் லிமிடெட் இந்தியான்னு போட்டாங்க. ஸோ எங்கேருந்து இது பண்ணுறாங்கன்னா இட்டாலியிலேருந்து பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபிலிம் வந்துட்டு எவ்வளோ என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஐசியூ ஐசியூ டோர்ஸ் வந்துட்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பாருங்களேன், லெட்டர் எழுதி முடிச்சுட்டு இங்கே நேமு, எவ்வளோ குவான்டிட்டி வேணும், ஸோ ஸ்லைடிங் டோரா, டெலஸ்கோபிக் ஐசியூ டோரா, டச்லெஸ் டோரா, எந்த மோட் ஆஃப் அலுமினியமா, கிளாஸா, ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வாரண்டி டீட்டெயில்ஸ் என்ன, ஷிப்மெண்ட் ப்ராசஸ் என்ன. ஸோ இது மாதிரி உங்களோட இது வந்துட்டு எப்படி இருக்கணும்னா வாஸ்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ கடைசியாக வந்துட்டு ஏபிசி இந்த இது எல்லாமே. ஸோ நம்பர் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. அதில் ரொம்ப தெளிவாக இருந்துக்குங்க. சரிங்களா? மற்றபடி வந்துட்டு இது மாதிரி என்கொயரி இதெல்லாம் கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதுறது தான். இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். நான் சொன்னது அப்படியே தான் இருக்கும். ஃப்ரம் டூ இருக்குங்களா, டிஎஸ்ஆர் மேடம் இருக்குங்களா, ஸோ என்ன இது ரிகார்டிங் அந்த கம்பெனி பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கம்பெனி பற்றி சொன்னதுக்கப்புறம் இந்த கம்பெனி இப்போ வந்துட்டு என்ன ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அதையும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லிடுறாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி முடிச்சுட்டு அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பற்றி எல்லாம் பேசியிருக்காங்க. பேசிட்டு வந்துட்டு ரிப்ளை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இவ்வளோதான். சரிங்களா? ஸ்கிரீன் தெரியலங்க சார்.
ஓகே, இப்பதான் நான் சார் ஆமாங்க, எனக்கு பார்த்தேன். ஒரு 2 நிமிஷமா ஸ்க்ரீன் தெரியலைங்க சார். இப்ப தெரியுதுங்களா? சார் தெரியுதுங்க சார். ஆ ஓகே. ஸோ இங்க இது பார்த்தீங்கன்னா, இந்த ஓகே, லெட்டர் இப்ப ரைட்டிங் தெரியுதுங்க வந்துட்டு சார். ஏபிசி டெக் இவங்கள பத்தி. ஓகேங்களா? ஐசியூ டோர்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். இதை மறுபடியும் ஒரு டைம் மட்டும் சொல்றேன் கேட்டுங்க. ஸோ எங்கிருந்து பெஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிர்ம்ல இருந்து யாருக்கு சேல்ஸ் மேனேஜர் இட்டாலியில இருந்து அவங்க இது பண்றாங்க, ஓகேங்களா, வாங்குறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட பேரு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கம்பெனி வந்துட்டு என்ன பண்ணுது, இது வரைக்கும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கு, இங்க என்ன ப்ராஜெக்ட் இப்ப பண்ணுது, அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல வந்துட்டு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் டீடைல்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. இந்த இந்த இடம் ஃபுல்லா பேமெண்ட் டீடைல்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்டரோட இது எதிர்பார்க்குறாங்க. ஸோ இங்க ஃபோன் நம்பர் எதுவும் போடக்கூடாது. ஸோ மெயில் அட்ரஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா? ஸோ ஏபிசி இது போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாடல்ல எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஏபிசி இங்க டேட் போட்டிருப்பாங்க. டேட்டு இங்க இயர் போடக்கூடாது, டேட் போட்டா போதும். சரிங்களா? ஸோ இங்க ஒய்ன்னு போட்டிருக்காங்க. ஒய் பிளேஸ் பதிலாக போட்டிருக்காங்க. பட் இன்கேஸ் நம்ம சென்னைன்னு ஏதாச்சும் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தா இங்கே சென்னைன்னு போட்டு எழுதலாம். இல்லாட்டி ஒய்ஒய் போட்டு ஏபிசி சப்ளையர் டீட்டெயில் இது எல்லாமே என்ன இருக்கோ இங்கே இட்டாலின்னு இந்த கொஸ்டின்ல மென்ஷன் பண்ணியிருந்ததுனால இங்கே இட்டாலி போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி சில பேர் இது மாதிரி எழுதியிருக்காங்க. அவங்க ரெக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு லெட்டரை எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது பெஸ்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் அந்த அளவுக்கு தெரியலன்னா இப்படியாச்சும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இங்கே வந்துட்டு யோகா கிளாஸ் வந்துட்டு ஆன்லைனில் இது பற்றி இது பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எப்போ இருந்து எப்போ அந்த கிளாஸ் நடக்கு எல்லாமே மென்ஷன் பண்ணி அதுக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் லெட்டர்ஸ். ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் பாசிவ் வாய்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இங்கிலீஷில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமானது மட்டும் நான் இப்போ இது பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா கொஷின் ஃபார்மில் ஆக்டிவ் வாய்ஸ் இருந்துச்சுன்னா அது எப்படி மாற்றுறது பாசிவா. ஹூ ப்ரொசீட் ஓவர் த மீட்டிங்னா இந்த ஹூ இங்கே தான் இருக்கணும். இஸ் த மீட்டிங் ப்ரொசீட் ஓவர் பை, அவ்வளோதான். இஸ் த ஓகேங்களா? அதே மாதிரி தான் வென் டிட் ஹி ரைட் த வென் ஹி டிட் ஹி ரைட் த புக் அப்படின்னா இந்த வென் இங்கே தான் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிசைட்ஸ் இருக்கும். நீ பாசிவ் வாய்ஸில் பாருங்க இஸ் இருக்கும், வெர்பில் வந்துட்டு பாஸ்ட் வெர்பா மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வென் டிட் ஹி ரைட் த புக்கு, வென் இங்கே தான், புக் இங்கே தான் இருக்கு. பை ஹி வந்துட்டு ஹிம் ஆயிடுச்சு. சரிங்களா? இங்கே பாருங்க டிட் பிளஸ் ரைட் இருக்கா, இங்கே பாருங்க டிட் வந்துட்டு வாசா மாறிடும். இது வந்துட்டு ப்ரெசன்ட் வந்துட்டு இது இப்போ பர்ஃபெக்டாக மாறிடும். சரிங்களா? ரிட்டர்னாக மாறிடும். வெர்பு வந்துட்டு ரிட்டர்ன் வந்துடும். ஸோ who stole the money, who stole the money, by whom the money was stolen. So by whom, that is who was the money stolen by.
ஸோ இதுதான். ஸோ who did this, by whom was this done, who was this done by. ஸோ இது மாதிரி கொஸ்டின் நிறையா இருந்துச்சுன்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா இந்த ஹூ அப்படியே வச்சுட்டு பையும் கடைசியில் வச்சிருங்க. ஸோ என்ன இருக்கோ அதை வச்சு மேக் ஓவர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி கொஸ்டின் டைப்லாம் ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ்க்கெல்லாம் டக்குன்னு கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, இது மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டாங்க, இது மாதிரி வந்துட்டு தெரியல அப்படிங்கிறது மாதிரி நீங்கள் இது பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஹூ டீச்சர்ஸ் யூ இங்கிலீஷ், பை whom இஸ் இங்கிலீஷ் taught டு யூ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு கொஸ்டினரியோட இதுதான். ஸோ கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க இதெல்லாமே. ஸோ இது வந்து ரிவிஷன் கிளாஸ், நான் கிளாஸ் எடுக்கல, மறுபடியும் சொல்கிறேன், இது ரிவிஷன் கிளாஸ். சரிங்களா? இதை அதனால கொஞ்சம் தெளிவாய்க்குங்க. ஸோ who cheated you, by whom were you cheated இருக்குங்களா? ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு கொஸ்டின் டைப்பில் கேட்டாலும் நமக்கு பேசிவ் வாய்ஸ் எழுத தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி பேசிவ் வாய்ஸில் கொடுத்து பை ஹூம் இஸ் இங்கிலீஷ் taught டு யூ அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆக்டிவ் வாய்ஸில் அதை சொல்ல தெரியணும். சரிங்களா? ஸோ இதுதான் கிராமர் பொறுத்தளவுக்கு ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸில். அதான் நான் சொன்னேன், ஆர்டிக்கிள் இருக்கு பார்த்தீங்களா? ஆர்டிக்கிளும் வந்துட்டு ஹீஸ் அன் ஐ. இங்கே பார்த்தீங்கன்னா he is an ideal husband to her. He is M.Com postgraduate. He is an M.Com postgraduate. இங்க பாத்தீங்கன்னா எம் இந்த ஏ சவுண்ட் வரும் பாத்தீங்களா? ஏ சவுண்ட் வந்தாவே ஆன் வரணும். ஸோ அதனால இது தப்பு. ஓகேங்களா? இங்க பாருங்க, he is a master of arts. இங்க he is an MA. MAன்னு வந்தா he is an MAன்னு வரணும். இன்கேஸ் இது ஃபுல் ஃபார்ம் மாஸ்டர் ஆஃப் ஆர்ட்ஸ்னா he is a master of arts. ஸோ இதே மாதிரி தான் ஐடியல், he is an ideal husband to her. ஓகேங்களா? ஸோ உயிரெழுத்து சவுண்டு, ஸோ இதில் சொல்லியிருப்பேன் பாருங்களா, ஆங்கில வார்த்தை உயிரெழுத்தில் ஆரம்பமாகி உயிரெழுத்து சவுண்டு வந்தாலோ அல்லது வார்த்தை மெய்யெழுத்தில் ஆரம்பமாகி உயிரெழுத்து சவுண்டு வந்தாலோ அதற்கு முன்பாக ஆன் பயன்படுத்த வேண்டும். ஸோ இது சிம்பிளான இது. இந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? எந்த வேர்டாக இருந்தாலும் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்க. ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு உயிரெழுத்து சவுண்டு வருதான்னு பாருங்க. ஸோ உயிரெழுத்து சவுண்டு வந்தால் அது ஆன் போடுங்க. இல்லாட்டி வந்துட்டு இப்போ த சன் அப்படின்னா சன் இருக்கிறது ஒன்றே ஒன்று, த சன். இல்லாட்டி டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ் வந்துச்சுன்னா தி போடுங்க. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இதுக்கெல்லாம் தி போட்டுருங்க. சரிங்களா? எந்த உயிரெழுத்து சவுண்ட் வந்துச்சுன்னா ஆன் போட்டுருங்க. ஸோ உயிரெழுத்து சவுண்ட் வராதுக்கெல்லாம் ஏ போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. ஓகேங்களா? ஆர்டிகிள்ஸை பொறுத்தளவுக்கு இது பாருங்களேன், இது வந்துட்டு ரெண்டுமே யூ. இங்கிலீஷில் வந்துட்டு ஏஇஐஓயு இந்த வவுல்ஸ் வந்துச்சுன்னா நம்ம ஆன் போடணும் சொல்லியிருப்போம். இங்கே பாருங்க, இது வந்துட்டு யூஸ்ஃபுல் யூ சவுண்டு தான். சரிங்களா? அதனால இங்கே ஏ தான் வரும். இங்கே அம்பர்லா அண்ட் ஆ அம்பர்லாங்கும் போது ஆ வருதுங்களா? ஸோ அண்ட் ஸோ இது மாதிரி தான் யூஸ் பண்ணணும். அண்ட் அம்பர்லா இஸ் a யூஸ்ஃபுல் திங்ஸ் ஃபார் ரெய்னி சீசன். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் அம்பர்லா இஸ் ஏ யூஸ்ஃபுல். இங்கே ஏன் போடல அப்படிங்கிறதுக்கு, ஏன்னா சவுண்ட் வந்துட்டு யூ தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இன்னைக்கு இந்த கிளாஸில். இன்னைக்கு கிளாஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. சரிங்களா?
ஸோ திட்ட அறிக்கையை மட்டும் நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்களா? என்கிட்ட கொடுத்த வரைக்கும் நான் மேக்ஸிமம் இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டுங்க சார். ஆன்லைன் கிளாஸ் வந்து நம்மளுக்கு எப்போ இருக்குங்கிறது மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸா சொல்லிட்டா ஓகேவா இருக்குங்க சார். ஏன்னா 6:30ங்கிறப்போ நம்ம ஆஃபீஸ் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க சார். இதே மாதிரி 9:30னா ஓகேவா இருக்குங்க சார். இல்ல அவங்க இதுல போடுறாங்களே, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் வைக்கிறாங்களே அவங்க கிளாஸ். சரி, இருந்தாலும் நான் அட்மின் மேடம்கிட்ட சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்களா? ஏன்னா உங்க சைடுல இருந்து கிராமர் ஒன்னு சொல்லியிருக்கு. கிராமர்ல வந்துட்டு ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இன்டைரக்ட் ஸ்பீச் இது வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். ம் சரிங்களா? ஓகேங்க சார். ஸோ இதுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் 7, 8 வந்துட்டு எழுதுங்க. ஸோ அந்த ஓகேங்க சார். பர்ஃபார்மன்ஸை வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் வச்சிருவோம். சரிங்களா? கிராமர். ஸோ ஓகே அடுத்த டெஸ்ட் வந்து கிராமர் 50 மார்க்ஸ். 50 மார்க்ஸ் வந்துட்டு ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ் வந்துட்டு கிராமர் இருக்கு. ஓகேங்க சரிங்களா? சார். ஓகே தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் என் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டு சொன்னீங்க, லெட்டர் ரைட்டிங் சொன்னீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கிளாஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் திட்ட அறிக்கை தமிழில் மட்டும் உங்களுக்கு ஒரு கிளாஸ் வைக்கணும். அது கண்டிப்பாக மேக்ஸிமம் இது பண்ணிடுறேன். ஆனால் நான் ஃபர்ஸ்ட்ல சொன்னது தான், திட்ட அறிக்கை, லெட்டர் ரைட்டிங் அது மாதிரி ஏதாச்சும் கேட்டாங்க அப்படின்னா திட்ட அறிக்கை எழுதாமல் இதுக்கு போயிருங்க. சரிங்களா? ஸோ திட்ட அறிக்கை அப்படிங்கிறத ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? எல்லாரும் டெஸ்ட் எழுதுறீங்களா? எஸ் சார். ஓகே, அடுத்தது மாடல் இது மாதிரி 1-to-1 செஷன். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் மாடல் டெஸ்ட்ல தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணுங்க. சரிங்களா? 1-to-1 எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அதை பற்றி இது பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு டிசம்பர்ல இருந்து ஒரு 1-to-1 இருக்கும் எல்லாத்துக்கும். அதனால இன்னும் 1-to-1 முடிக்காதவங்க வந்துட்டு ஒரு 4 பேர் இருக்கீங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக 1-to-1 வந்துட்டு முடிச்சிடலாம். சரிங்களா? வேற ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகே, கிளாஸ் சென்ட் பண்ணிக்கலாமா? ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ சார். டெஸ்ட் நல்லா பண்ணுங்க. சரிங்களா? ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார்.